எனக்கு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு சாம்பார். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகாய், 3 வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய், வெள்ளைப்பூடு, காஞ்ச மிளகாய் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மசாலா பொடியை வந்து 1 வீக் அல்லது 10 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி. ஏன்னா தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால வெளியே வைக்காதீங்க. இந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, லைட்டாக வெந்தயம், கடுகு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து தக்காளி 3 பழுத்த தக்காளி, சின்னதாக தக்காளி இருந்தது. ஸோ அதனால் 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு அது நல்லா மசிஞ்சு வெந்து வரும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் அவரைக்காய் சாம்பார் வைக்கிறேன். ஸோ காயும் சேர்த்து இப்போவே வதக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடுறேன். நீங்கள் எந்த காயில் வேணால் அந்த சாம்பார் வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா வந்து நம்ம அரைச்ச சாம்பார் தூள் போட்டுட்டு தேவையான அளவு போடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சாம்பார், அதாவது காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் பருப்பு தூக்கி உள்ளே ஊற்றிடணும். பருப்பு, காய் எல்லாமே நல்லா வெந்து வர ஸ்டேஜில் பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். இந்த சாம்பார் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.